டியூ மிஷின் அதை எதற்காக இதில் சேர்த்திருக்கிறாங்க, அதனுடைய வேலை என்ன, அதனால எதுவும் ஓட்சரி பண்ண முடியுமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ மும்பை மாநகராட்சி பிஎம்சி தேர்தல் முடிவுகள் மற்றும் அதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் பற்றி பேசுகிறது. குறிப்பாக 2 விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. 1. அழிக்கக்கூடிய மை இரேசேபிள் இங்க், வாக்காளர்களுக்கு வைக்கப்படும் மை எளிதில் அழிந்துவிடுவது. 2. புதிய பேட் கருவி, நியூ பேட் டிவைஸ், இவிஎம் இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்ட புதிய தொழில்நுட்ப கருவி. அழியும் மை சர்ச்சை. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்களுக்கு வைக்கப்பட்ட மை சாதாரண சானிடைசர் அல்லது நெயில் பாலிஷ் ரிமூவர் பயன்படுத்தினால் உடனடியாக அழிந்துவிடுகிறது. இது வாக்காளர்கள் மீண்டும் மீண்டும் கள்ள ஓட்டு போட வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதிகாலை தேர்தல் ஆணையத்தின் விளக்கம். இது குறித்து விளக்கம் அளித்த தேர்தல் ஆணையர், மை வைத்த 10 வினாடிகளில் அது காய்ந்துவிடும் என்றும் மை அழியும் வீடியோக்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய பேட் கருவி. வழக்கமாக இருக்கும் விவிபிஏடி இயந்திரத்திற்கு பதிலாக பேட் பிரிண்டிங் ஆக்சிலியரி டிஸ்ப்ளே யூனிட் என்ற புதிய கருவி இவிஎம் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி அரசியல் கட்சிகளுக்கு முன்னரே விளக்கமோ அல்லது டெமோ காட்டப்படவில்லை என்பது ஒரு பெரிய புகாராக எழுந்துள்ளது. தொழில்நுட்ப முறைகேடு அச்சம். இந்த பேட் கருவியின் மூலம் வாக்குகளை டிஜிட்டல் முறையில் மாற்ற முடியும் என்றும் இதை பிஇஎல் நிறுவன ஊழியர்களால் மட்டுமே கையாள முடியும் என்றும் வீடியோவில் கூறப்படுகிறது. இது தேர்தல் முடிவுகளில் முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அரசியல் பின்னணி. 30 ஆண்டுகளாக சிவசேனாவின் வசமிருந்த மும்பை மாநகராட்சியை பிடிக்க பாஜக இத்தகைய முறைகேடுகளை செய்வதாக வீடியோவில் விமர்சிக்கப்படுகிறது.